என்னையா வேடிக்கை? அது யாரை ஏமாத்துறீங்க? ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? ஒரு முதலமைச்சர் அழகா அது பொய் சொல்றது? நாங்க கேட்கறது சர்வே கேட்கிறோம். சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு எடுக்கணும், சர்வே எடுக்கிறது மாநில அரசு எடுக்கணும். மாநில அரசு எடுக்கலாம். சர்வே என்பது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 நாடாளுமன்றத்தில் 2000 சட்டம் வந்தது. அந்த சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம், கணக்கெடுப்பு நடத்தலாம், முதலமைச்சர் எடுக்கலாம், இல்ல பஞ்சாயத்துல யார் வேணா எடுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம், இல்ல ஊராட்சி மன்ற தலைவர் எடுக்கலாம், இல்ல மாவட்ட பெருந்தலைவர் எடுக்கலாம், ஏன் கலெக்டர் கூட எடுக்கலாம். மாவட்ட ஆட்சியரோட அதிகாரம் இருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி. ஏன் முதலமைச்சர் இல்லையாமா? இந்த கணக்கின்படி தான், இந்த சட்டத்தின்படி தான் தெலுங்கானாவில் எடுத்திருக்கிறாங்க, பீகார்ல எடுத்திருக்கிறாங்க, ஆந்திரா, ஒரிசா எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இது தமிழ்நாடு வேற நாட்டுல இருக்காமா? என்ன ஏமாத்திட்டு இருக்கிறார் இவரு? இவருக்கு மனசு இல்ல, பயம். இவருக்கு என்ன பயம்? அப்போ என்ன பயம்? அப்போ கோழத்தனமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, அதிகாரம் இல்லைன்னு. ஏன் எடுத்தா என்ன தெரிஞ்சிட போதா? என்ன தெரிஞ்சிடும்? என்ன கணக்கெடுப்புனா என்ன? கிராமத்துல மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்தெந்த சமுதாயம் இந்த இடஒதுக்கீடுல நமக்கு பயன்பெற்று இருக்கிறாங்க, எந்தெந்த சமுதாயம் பயன்பெறல, எவ்வளோ லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மலக்குறவர்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இந்த சமுதாயங்கள்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கு. இவங்க நிலையில என்ன இருக்கு? வீடு இருக்குதா, வாசல் இருக்குதா, அரசு வேலையில இருக்குதா, வீட்டுல கழிப்பறைகள் இருக்குதா, சைக்கிள் ஓட்டுறாங்களா, பைக் வச்சிருக்கிறாங்களா, குடிசையில இருக்கிறாங்களா, வீட்டுல தண்ணி இருக்குதா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இது சாதாரண அடிப்படை. இது தமிழ்நாட்டு மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசில்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்.